பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த கால வேளையில தேவாதி தேவனாகிய கர்த்தரை துதிக்கவும் ஆராதிக்கவும் மகிமைப்படுத்தவும் வந்திருக்கிறோம். தேவன் இந்த நாளை நமக்கு ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறதுக்காக அவர் கோடானுபடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். எங்களோடு கூட இணைந்து தேவனை ஆராதிக்க உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறோம். நம்ம எல்லாம் கண்களை மூடி செபிப்போம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பன, எங்களோடு கூடவே இருக்கிறவர, எங்களை விட்டு விலகாதுவர, எங்களை கைவிடாதுவர, மக்கோடான்படி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவர. தேவன் தாமே இந்த நாளை காணும்படி எங்கள் வாழ்நாளில் இன்னும் ஒரு புதிய நாளை ஆசீர்வதித்து கொடுத்ததற்காய் நன்றி சொல்லி துதிக்கிறோம். அப்பா, நீர் கொடுத்த அப்பம் தண்ணீருக்காய், சுகபல ஜீவனுக்காய், சமாதானத்துக்காய், சந்தோஷங்களுக்காய், பாதுகாப்புக்காய், கிருபைகளுக்காய் கோடான்படி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்போதும் உம்மை துதிக்க ஆராதிக்க மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். எங்கள் நடுவில் நீர் பெரியவராக இருக்கிறதாய் நன்றி ஆண்டவரே. எங்களோடு கூட நீர் இடைப்படுபடி செபிக்கிற சாமி ஆண்டவரே, உடைய வார்த்தை என்னும் மன்னாவை எங்களுக்கு தாங்க. எங்கள் தேவன் எங்கள் நடுவில் இதுவரைக்கும் செய்த எண்ணி முடியாத அதிசயங்களுக்காக நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து இந்திய தேசத்தை ஆண்டவரை விடுவித்து ஆண்டவரை தேசத்தில் இருக்கிற பேரழிவை ஆண்டவரை இந்த கொள்ளை நோயை முற்றிலும் எடுத்து போட்டு கண்ணீரோடு வலியோடு வேதனையோடு இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் சுகத்தை தந்து ஆண்டவரை தேசத்துல குடும்பங்களில தனி நபர்களுக்குள்ளாய் நல்ல சமாதானத்தை தந்து நீர் வழிநடத்தும்படி சொல்லிக்கிறோம். உம்மால செய்ய முடியாத அதிசயம் ஒண்ணுமே இல்லப்பா. அற்புதங்களை செய்ய, அதிசயங்களை செய்வீராக ஆண்டவரே. விசேஷமாய் ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரே இந்த பெந்தேகோஸ்தே நாளிலே கூட ஆண்டவரே உம்முடைய அபிஷேகத்தினால எங்களை எல்லாம் நிரப்பி நீர் வழிநடத்தும்படி செபிக்கிறோம் சாமி. நீர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளிலே கூட தேவாதி தேவனாகிய கர்த்தர் எல்லாம் அபிஷேகித்து இந்த உலகத்திற்கு ஒளியாய் வெளிச்சமாய் அநேகரை மண்டையில நடத்துகிற தெய்வ பிள்ளைகளாய் நடத்தும்படி தெய்வ ஆவியானவர் நம்ம மத்தியில வல்லமையாய் இடைப்படும்படி நம்ம சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பெந்தேகோஸ்தே அனுபவம் தாருமே, பின்மாரியாவே ஊற்றுமே. பெந்தேகோஸ்தே அனுபவம் தாருமே, பின்மாரியாவே ஊற்றுமே. பெந்தேகோஸ்தே அனுபவம் தாருமே, பின்மாரியாவே ஊற்றுமே. வேறான வல்லமை, வேறான தரிசனம், வேறான வரங்களை தாருமே. வேறான வல்லமை, வேறான தரிசனம், வேறான வரங்களை தாருமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம் ஆவியை ஊற்றுமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம் ஆவியை ஊற்றுமே. அழகான ஊழியம் தாருமே, என்னை அக்கினி ஜுவாலையாய் மாற்றுமே. அழகான ஊழியம் தாருமே, என்னை அக்கினி ஜுவாலையாய் மாற்றுமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட
1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து சொன்னார், நான் போவேனானால் உங்களுக்கு நலமாய் இருப்பார். ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன், அவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார். சீஷர்கள் எல்லாம் வேர்கிட்டார்கள் இருந்தபோது அந்த 50வது நாளில் அவர்கள் எல்லாம் ஒருமனப்பட்டவர்களாக அங்கே கூடி வந்தபோது அக்கினிமயமான நாவுகள் அவர்கள் மீது காணப்பட்டது. பரலோகத்திலிருந்து வானம் திறக்கப்பட்டது. அவங்கெல்லாம் அபிஷேகப்பட்டு அந்த ஆவிக்குரிய நபர்களாய் மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினாங்க. இந்த இந்திய தேசத்துல இதோ மடிந்து கொண்டிருக்கிற லட்ச ஜனங்கள் நீங்களும் நாங்கள் தெய்வ பிள்ளைகள் அபிஷேகப்பட்டவங்க. பழைய பாட்டு காலங்களில் கூட அக்கினியாய் எழுந்து ஊழியம் செய்தாங்க. இன்றைக்கும் நம்மத்தில் அந்த அபிஷேகம் ஊற்றப்படும்படி ஆண்டவரை பின்மாரியின் அபிஷேகம் ஆண்டவரை எங்கள் மீது ஊற்றப்பா உணர்ந்து பாடி அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு உலகத்தை கலக்குகிறவர்களாய் மாற நம்ம எல்லாம் உணர்ந்து பாடி தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம். பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அவிரமாய் பொழிந்திடுமே, ஆவியால் நிரப்பிடுமே. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியால் நிரப்பிடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. எலும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, திங்க தரிசனம் உரைத்திடவே. எலும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, திங்க தரிசனம் உரைத்திடவே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே. எல்லாரும் தேவ சமூகத்தில் ஆண்டவரே அக்கினியாய் இறங்குங்க ஆண்டவரே. ஆமென். ஜீவநதியாக பாய்ந்திடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. கல்வே ஜபவேளையில் ஒரு கையளவு வேகம் காண்கிறேன், ஆகாவும் நடுங்கிடவே, அத்தி மழையாக பொழிந்திடவே. கல்வே ஜபவேளையில் ஒரு கையளவு வேகம் காண்கிறேன், ஆகாவும் நடுங்கிடவே, அத்தி மழையாக பொழிந்திடுவே. எல்லாரும் இணைந்து அக்கினியாய் இறங்கிடுவே, அக்கினாவாக அமர்ந்திடுவே, பெரும் காற்றாக வீசிடுவே, ஜீவநதியாக பாய்ந்திடுவே. அக்கினியாய் இறங்கிடுவே, அக்கினாவாக அமர்ந்திடுவே, பெரும் காற்றாக வீசிடுவே, ஜீவநதியாக பாய்ந்திடுவே. சீனாய் மலையின் மேலே அக்கினிஜாலை நான் காண்கிறேன், இஸ்ரவேலின் தேவனே என்னை அக்கினியாய் மாற்றிடுமே. சீனாய் மலையின் மேலே ஆண்டவரே அன்றைக்கு மோசே நின்றபோது அவனை அக்கினியாய் மாற்றினார் தேவனே ஆவியானவர். இஸ்ரவேலின்
அந்நியமான அபிஷேகம், தேவனுடைய பிரசன்னத்தை உணர்கிற தெய்வ பிரசன்னம், அந்த அபிஷேகம் நம் நடுவில் இருக்கிறது. ஒருவேளை நீங்க சோர்ந்து போய் பலனற்றவர்களாக உடைந்து போய் என்ன வாழ்க்கை இது, யார் நமக்கு உதவி செய்ய முடியும் என்ற சூழ்நிலையில் இருந்தால் ஆவியானவரை கூப்பிடுறீங்களா? ஆண்டவரை, தேற்றரவாளன, எங்களுக்கு உதவி செய்கிறவரை நீங்க இறங்கி வாங்க என்று சொல்லி எல்லாவரை மாத்திரம் நோக்கி பார்த்து வார்த்தையாவே உன் பிரசனத்தை வாஞ்சிக்கிற. ஒருவேளை வீடுகளில் இருக்கலாம், தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில் இருக்கலாம், உடைந்து போயிருக்கலாம், வியாதி படுக்கையில் இருக்கலாம், நம்பிக்கையற்ற நிலையில் இருக்கலாம். நமக்கு ஒருவர் இருக்கிறார், நம்மை தேற்றி பலப்படுத்தி உயிர்ப்பித்து உருவாக்கி உயர்த்தி வைக்கிறாங்க. எல்லாரும் தேங்க்யூ. வரம் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். வரம் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். ஜீவத்தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்று. ஆலோசனை காத்தலே, என்னை ஆளுகை செய்யும். ஜீவத்தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்று. ஆலோசனை காத்தலே, என்னை ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே
பிரசன்னத்தினால எங்களை எல்லாம் நீர் நிறைத்து வைத்திருக்கிறதுக்காக நன்றி சொல்லுங்க. எங்களை எல்லாம் ஆளுகை செய்ய, எங்களை எல்லாம் ஆளுகை செய்ய. இந்த உலகம் எங்களை ஆளுகை செய்யக்கூடாது. இந்த உலகத்தில் இருக்கிற உபத்திரவங்கள் எங்களை ஆளுகை செய்யக்கூடாது. நீர் தான் எங்களை ஆளுகை செய்யணும். அதுவரை நீர் ஆளுகை செய்கிற ஆவியானவர், எங்களை எல்லாம் பலப்படுத்துகிற தெய்வாவியானவர், கூடவே இந்த வழி நடத்துகிற தெய்வாவியானவர் எங்களை எல்லாம் ஆளுகை செய்து எங்களை அபிஷேகித்து நீர் சாட்சிகளாய் நிறுத்துகிறதுக்காக நன்றி சொல்கிறோம். உடைய பிரசனத்துக்காக நன்றி. ஆண்டவரே, அப்பா, நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன்னு சொல்லுங்கள். எங்களை தேற்றும்படி, எங்களை பலப்படுத்தும்படி ஆண்டவரே துணையாளராய் ஆண்டவரே எங்களுக்கு ஒரு தேற்றவாளனை நீர் கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இந்த பெந்தேகோஸ்தே நாட்களை ஆண்டவரே, பழைய பாட்டு நாட்களில் ஆண்டவரே அந்த போஜன பலியை செலுத்தின நாட்கள் என்று வாசிக்கிறோம். அந்த 50வது நாளில் ஆண்டவரே கதிர்களை எல்லாம் கொண்டு வந்து ஆண்டவரே அப்பத்தை சுற்று ஆண்டவரே அப்பா ஒரு அசைவாடுதலை ஆண்டவரே கர்த்தாவுடைய பிரசன்னத்தை உணரத்தக்கதாய் உமக்கு ஆண்டவரே செலுத்தினார்கள்னு வாசிக்கிறோம். இந்த நாளிலே கூட தேவரே கர்த்தாவே வானத்திலிருந்து அந்த அபிஷேகத்தை சிறுஷர்கள் மீது ஊற்றி அவர்களை வல்லமையாய் பயன்படுத்தினார்கள். இந்த நாட்களில் எங்களை எல்லாம் அபிஷேகித்து நீர் பயன்படுத்தபடி செய்திருக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், உம்மை மாத்திரம் உயர்த்தி பிடிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளிலே கூட விசேஷமாய் தேவாதி தேவனாகி கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் நடத்தும்படி நம்ம எல்லாம் அவருடைய வார்த்தைகளை தியானிப்போம். நீங்க எந்த சூழ்நிலையில இதை பார்த்து கொண்டிருந்தால், ஒருவேளை திரும்பமாய் இந்த நாட்களில ஒரே காரியத்தை பேசிக் கொண்டிருக்கிறோம், ஒரே விதமான ஆறுதல் தான். நீங்க பயப்படாதீங்க, தேவன் நம்மோட இருக்கிறார். நீங்க கடக்கிற சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் நம்மை நடத்துகிற தேவன் நம்மோட இருக்கிறார். நீங்க பயப்படவும் வேண்டாம், கலக்கம் வேண்டாம், உடைந்து போக வேண்டாம். தேவன் தாமே நம்மை பலப்படுத்தி நம்மை வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார். இப்போது வேத வார்த்தைகளை நம்ம தியானிக்க போகிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1வது அதிகாரம் 8வது வசனம். அப்போஸ்தலர் 1:8 வாசிப்போம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொன்னார். இயேசு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருந்து எத்தனையோ காரியங்களை பேசியிருக்கிறார், எத்தனையோ காரியங்களை செய்திருக்கிறார். அதுல விசேஷமானது இந்த பூமியிலிருந்து அவர் சிலுவையில செய்து முடித்து நம்முடைய எல்லா பாவங்களையும் சுமந்து நமக்கான எல்லா தேவ திட்டத்தையும் நிறைவேற்றி பரத்திற்கு போகிற உயிர் தெழுந்து அவர் உயிரோடு இருந்து பல காரியங்களை சீஷர்களுக்கு போதித்தார் என்று வேதம் சொல்கிறது. அப்போஸ்தலர் 1ல் நம்மை அதில் வாசிக்கிறோம். நாம் வாசிக்கும் போது அவர் பல காரியங்களை, அதாவது 1வது அதிகாரம் 3வது வசனம் வாசிக்கிறோம். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான். நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு
எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். ஆண்டவராகிய தேவன் சொல்கிறார், பிதா உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள நீங்க வேற எங்கேயும் போகாதீங்க. ஒருவேளை பயந்து உடைந்து எங்கேயோ சிதறி ஓடுகிற அந்த நாட்களில ஆண்டவர் சொன்னால் நீங்க ஒரே இடத்துல இருங்க, நீங்க அங்கும் இங்கும் அலைய வேண்டாம். இந்த நாட்களை பார்க்கும்போது கூட நீங்க எங்கேயும் அலையாதீங்க, ஒரே இடத்துல இருங்க. முதல் காரியம், இந்த பெந்தைக்கோஸ்தே நாளில, பெந்தைக்கோஸ்தே என்று சொன்னால் 50வது நாள், அந்த பஸ்கா பண்டிகை ஆசரிக்கப்பட்ட அந்த பின்பு 10 நாட்கள், அந்த 50வது நாளில ஆண்டவர் பேசுகிறார், நீங்க ஒரே இடத்துல எருசலேமிலே இருங்கள் என்று சொல்லும்போது, அப்பொழுது என்ன நடக்கும்னு அவர் சொல்றார். தேவன் சொல்லுவது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்க பலன் அடைவீர்கள். இன்றைக்கு கூட பலவீனமான உடைந்து போயிருக்கிற நமக்கு தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு பலத்தை குறித்து தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஒருவேளை இந்த நாளை குறித்தோ அல்லது இந்த நாட்களுடைய காரியங்களை குறித்தோ நம்ம பேசாம இந்த நாளில எப்படி அந்த பலத்தை பெறுகிறது என்பதை குறித்து தான் நம்ம பேச போகிறோம். இயேசு அன்றைக்கு சீஷர்களை பார்த்து சொன்னார், நீங்க எருசலேமை விட்டு போகாதீங்க. அவங்க எல்லாம் என்ன செய்தார்களா? 2வது அதிகாரம் 1 வசனம் இப்படியே சொல்லுது, வாசி கேட்போம். பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது எல்லாரும் ஒருமனப்பட்டார்கள். அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதும் ஒரு வீட்டுக்குள்ள இருந்தாங்க. ஒருவேளை எல்லா வேத பகுதியை வாசிக்கும் போதும் ஆவியானவர் குறிப்பிட்ட சில காரியங்களை நம்மோடு கூட பேசுகிறார். 10 நாட்கள் அவங்க இருந்தாங்க. அங்கே 10 நாட்கள் அந்த இடத்துல 150 பேர் 10 நாட்கள் அந்த மேல் வீட்டறையில ஒருமனப்பட்டவர்களாய் தங்கி இருந்தாங்க. தேவன் நமக்கு சில காலங்களை ஒரு சில இடங்களில இருங்கன்னு சொன்னா இருக்க பழகணும். இன்றைக்கு நம்மால இருக்க முடியல. எத்தனை சட்ட திட்டங்கள் போட்டாலும் நம்மால வீட்டுக்குள்ள இருங்க, ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து இதெல்லாம் செய்யுங்க அப்படின்னு சொன்னா நம்மால செய்ய முடியல. ஆனா ஒரு மனம் வேணும். குடும்பங்களில ஒரு மனம் வேணும். குடும்பங்களில 4 பேர் இருந்தா 4 விதமான கருத்துக்கள் இருந்தா தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. இன்னைக்கு அபிஷேகப்பட்டவர்களுக்கும் அபிஷேகப்படாதவர்களுக்கும் இருக்கிற வித்தியாசத்தையும், அபிஷேகப்பட்டவர்களுக்கும் அபிஷேகப்படாதவர்களுக்கும் இருக்கிற ஆசீர்வாதங்களை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இவங்களுடைய அந்த ஒரு மனம் வேறு விதமான ஆட்கள், வேறு ஆட்கள். அது 1வது அதிகாரத்துல இங்க வாசிச்சீங்கன்னா யாரெல்லாம் அங்க இருந்தாங்கன்னு எழுதியிருக்கு. ஸ்ரீஷர்கள் இருந்தாங்க, இயேசுவை விசுவாசத்தவங்க இருந்தாங்க, இயேசுடைய தாய் இருந்தாங்க, இயேசுடைய சகோதரர்கள் இருந்தாங்க. எல்லாமே வித்தியாசமான கருத்துக்களோட இவங்க கூட அந்த இடத்துல இயேசு உயிரோடு எழுந்த பிறகு அவரை விசுவாசித்தார்கள், அவரை நம்பினார்கள். எல்லாம் ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க. இன்றைக்கு கூட குடும்பங்களில அல்லது தனி நபருக்கு கூட ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாத நிலை என்ன அப்படின்னா, தேவன் சொல்லுகிறார், நீ ஒரு இடத்துல ஒரு மனதோடு இரு. இவர்கள் எல்லாம் ஒருமனப்பட்டு அந்த வீட்டுக்குள்ளே இருந்த போது அங்கே வசனம் சொல்லுகிறது, பரலோகத்திலிருந்து அந்த வசனத்தை வாசிக்கும் போது 2வது வசனம் வாசி கேட்போம். அப்பொழுது காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி வீடு முழுவதையும் நிரப்பிற்று. எந்த இடத்தையுமே விட. ஒருவேளை தேவனுடைய வல்லமை எப்படி இறங்கும் அப்படின்னு பார்த்தா, நீ இருக்கிற வீடு நிரம்பும். தேவ பிள்ளையே, நீ இருக்கிற இடம் நிரம்பும்.
ஒருவேளை அவர் பட்சபாதம் உள்ள தேவன் இல்லை, நம்முடைய வீட்டை நிரப்புகிற தேவன், அவருடைய வல்லமையினாலே அவருடைய அபிஷேகத்தினாலே நிரப்புகிற தேவன். அந்த பெந்தேகோஸ்தே என்ற நாள் வந்தபோது தேவன் சொன்ன வார்த்தையின்படியே அவர்கள் எல்லாம் ஒருமனப்பட்டு ஒரு வீட்டுக்குள்ளே இருந்தபோது அடுத்த வசனம் சொல்லுது, வாசி கேட்போம். அல்லாமலும் அக்கினி மயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. இந்த வார்த்தை நம்ம வாசிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர், ஒருவேளை பழைய ஏற்பாட்டு காலத்து அபிஷேகத்திற்கும் இங்கே சொல்லப்பட்ட அபிஷேகத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலத்துல 3 விதமான அபிஷேகம் இருந்தது. ஒரு நபரை ஆசாரியராய் அபிஷேகம் பண்ணினான் தேவன், ஆசாரியர்களாக அபிஷேகப்பட்டாங்க. ஒரு நபர் 3 அபிஷேகம். முதலாவது ஆசாரியர்களாய் அபிஷேகப்பட்டாங்க, தீர்க்கதரிசிகளாய் அபிஷேகப்பட்டாங்க, ராஜாக்களாய் அபிஷேகப்பட்டாங்க. ஆரோன் ஆசாரியனாய் அபிஷேகப்பட்டான், சாமுவேல் தீர்க்கதரிசியாய் அபிஷேகப்பட்டான், சவுல் தாவீதெல்லாம் ராஜாக்களாய் அபிஷேகப்பட்டாங்க. அந்த அபிஷேகம் அவர்கள் கொடுக்கப்பட்ட வேலையை செய்ய அவர்கள் மீது இருந்தது. தேவன் நினைச்ச அந்த அபிஷேகத்தை எடுத்துட்டாரு. சவுலின் மீது இருந்த கிருபை எடுத்துட்டேன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஒருவேளை இந்த நாட்களில நமக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம் அவர் நிரந்தரமாய் நம்மோடு தான் இருப்பார். அல்லேலூயா. அது வந்து அவர்கள் மேலே அமர்ந்தது. இப்ப நம்ம நிறைய ஒரு அபிஷேகம் பரிசுத்த ஆவியானவர் அப்படின்னு சொன்னாலே புறாவை போல காண்பிக்கிறதை பார்க்கிறோம். ஒரு புறாவை போல வந்து அவர் மேல அமர்ந்தார்னு எழுதியிருக்கு. இப்போ ஒரு நபர் மேல நிறைய பேருக்கு தெரியும், புறா மிகவும் மென்மையானது, மிகவும் மென்மையானது. அல்லது நீங்க எந்த பறவை எடுத்துட்டாலுமே சரி, அந்த புறா ஒரு நபர் மீது வந்து அமர வேண்டும் என்று சொன்னால் அந்த நபர் எப்படிப்பட்டவராய் இருக்க வேண்டும், அது அவர் மேலதான் இருக்கும். அபிஷேகத்தை தேவன் ஒரு நபர் மீது ஊற்றிவிட்டார் என்று சொன்னா அது பெர்மனண்டா, அது அமர்ந்திருக்கிற நிலை, சும்மா வந்துட்டு போகிற நிலை இல்லை, வந்து போகிற நிலையும் இல்லை, அவர்கள் மேல வந்து அமர்ந்ததான். அப்போ அவருடைய நிலை ஒருவேளை முன்னிலைமை பின்னிலைமை. அபிஷேகப்பட்ட பிறகு அக்கினியாய் அந்த நாவுகள் பிரிந்திருந்ததா. அக்கினியாய் அந்த வசனம் சொல்லுகிறது, அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டது. அப்ப நாவு, நீங்க ஏசியா தீர்க்கதரிசி சொல்லும் போது, நான் அத்தமானேன், அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள மனுஷர்களோடு வாசம் பண்ணுகிறேன். நானும் அசுத்த உதடு உள்ளவன், என்னோடு கூட இருக்கிற மனுஷங்களும் அசுத்த உதடுகள் உள்ளவங்கன்னு சொல்லும் போது ஆண்டவர் ஒரு அக்கினி தழலை எடுத்து அவனுடைய வாயை தொட்டார், நாவை தொட்டார். ஒருவேளை அந்த சுத்திகரிப்பு, உலகத்துக்கு ஏற்றபடியே பேசுறது, உலகத்துக்கு ஏற்றபடியே சிந்திக்கிறது, உலகத்துக்கு ஏற்றபடியே செயல்படுறது. இப்ப நாவையே அங்க அக்கினியாய் மாற்றினார் தேவன். அந்த அபிஷேகத்தை அவர்கள் மீது வைத்தான். இவங்கெல்லாம் யாரு அப்படின்னு பார்க்கும்போது இதுல அநேகர் அங்க இருந்தாங்க. நம்ம வாசிக்கும் போது அநேகர் அங்க இருந்தாங்க. அதுல குறிப்பாய் சீஷர்கள் இருந்தாங்க. அந்த சீஷர்களில பேதுருவை குறித்து நம்ம பேசுவோம். பேதுரு ஒரு பயந்த ஒரு பேதுரு. அவன் அந்த சீஷர்களுக்கெல்லாம் தலைவன். இயேசுவை அங்கே பிடித்த உடனே மறுதலித்து போனவன். அந்த அபிஷேகம் வருகிற வரைக்கும் அவருடைய நிலைமை எப்படி இருந்தது? ஒரு நேரம் விசுவாசமாய் பேசுவான், ஒரு நேரம் கொஞ்சம் பின்னாடி பேசுவான், மாறி மாறி பேசுகிற நிலையில் இருந்தவன். மிக தைரியமாய் பேசுகிறது போல பேசுவான். அடுத்து இதெல்லாம் நமக்கு நேரக்கூடாது ஆண்டவரேன்னு தேவனையே அவன் திட்டினதாகவும் சபித்ததாகவும் வேதம் சொல்கிறது. அப்படி ஒரு குழப்பமான நிலையில் இருந்த ஒரு நபரை ஆண்டவர் எப்படி மாற்றினாரா? அந்த அபிஷேகத்தை பெற்ற பிறகு
அக்கினிமயமான அந்த அபிஷேகம் அவர்கள் மீது வந்து அமர்ந்த போது பேதுரு தன்னோடு கூட இருந்த சீஷர்களோடு எழுந்து நின்றானாம். அவன் நின்றான் என்று வாசிக்கிற 14வது வசனம் இப்படியே சொல்லி வாசிக்கிறோம். அப்பொழுது பேதுரு நின்று அவர்களை நோக்கி பேசுகிறான். அதுவரைக்கும் பேச தைரியம் இல்லை. இன்றைக்கு கூட இந்த அந்நிய பாஷை இதை பார்க்கும்போது அவர்கள் பல பாஷையை பேசினார்கள். அங்கே பலவிதமான ஆட்கள் இருந்தாங்க. அவர்களுடைய ஜென்ம பாஷையில இவர்கள் எல்லாம் பேசினார்கள். அவர்கள் ஆச்சரியப்பட்டாங்க. இது ஒரு பகுதி. நீங்க ஒருவேளை அந்நிய பாஷையில பேசிட்டு போகிறதுக்காக அழைக்கப்படல. அப்போஸ்தலனாகிய பவுல் அதை மிக அழகாக கொரிந்தியர்ல எழுதுகிறார். நீ அந்நிய பாஷையில பேசிட்டு போகிறதுக்கு அழைக்கப்படல. அங்கே அவர்கள் பேசினார்கள். இவர்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டார்கள். அப்பொழுது பயந்து கொண்டிருந்த ஒளிந்து கொண்டிருந்த அப்போஸ்தலனாகிய பவுல் எழுந்து நின்று அவர்களை பார்த்து பேசுகிறார். அவர்களை பார்த்து பேசுகிறான். தைரியமாய் அங்கே சுவிசேஷத்தை அறிவித்தான். எப்படி அறிவிக்கிறான்? நீங்க அதே அதிகாரத்துல வாசிக்கும் போது 37-38 வாசிப்போம். இதை அவர்கள் கேட்டபொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி 36 வந்து வாசிப்போம். ஆகையினால் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவாக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிவிக்கணும். இந்த இந்திய தேசத்துக்கு கிறிஸ்துவை அறிவிக்க வேண்டிய நாள் இது. கிறிஸ்துவை சுவிசேஷமாய் அறிவிக்க வேண்டிய நபர்கள் நம்ம எல்லாம். நமக்குள்ளாக ஒருவேளை அந்த பயம் இருக்கும் என்று சொன்னோம். அங்கே பேதுரு அது வரைக்கும் பயந்து கொண்டுதான் இருந்தான். நிறைய பேருக்கு பேசுகிற தைரியம் இல்லை. ஏன் தைரியம் இல்லை? அபிஷேகம் இல்லை. அபிஷேகப்பட்டவர்கள் அனலாய் எழுப்ப வேண்டிய நாட்கள். கிறிஸ்துவே தேவன் இதை அறிவிக்கிறதுல ஒரு பயமும் இல்லை. அங்கே தைரியமா எழுந்து சொல்கிறான். நீங்க கொலை செய்த இயேசுதான் தேவன். அவங்க அதை சொல்லும் போது அடுத்த 2 வசனம் வாசிப்போம். இதை அவர்கள் கேட்டபொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் அப்போஸ்தலரையும் பார்த்து சகோதரரே என்ன செய்ய வேண்டும் என்றார். என்ன செய்ய வேண்டும்? அவங்க கேட்கிறாங்க பேதுருவை பார்த்து. இப்பதான் ஒரு காரியத்தை நீங்க கவனிக்கணும். பேதுரு இதுவரைக்கும் இருந்த பேதுரு அல்ல. அவன் அபிஷேகப்பட்டவன். அபிஷேகப்பட்ட நபர் வெளி தோற்றத்துல எந்த மாற்றத்தையும் உலகத்துக்கு காட்ட மாட்டான். அவனுடைய வாழ்க்கையே மற்றவர்களுக்கு ஒரு மாற்றத்தை காண்பிக்கும். ஒருவேளை அபிஷேகம் என்று சொன்னால் என்ன? அங்க இருந்தவங்க அவங்க சத்தத்தை அவன் சொன்னதை கேட்டார்கள். ஆவியானவர் உள்ள இருந்தா நீ சொல்றத கேட்பாங்க. அவர்கள் கேட்டு இப்ப நாங்க என்ன செய்யணும்னு கேட்கிறார்கள். வாசிப்போம். பேதுரு அவர்களை நோக்கி மனம் திரும்பு. இன்னைக்கு எத்தனை காரியங்கள் இந்திய தேசத்துல ஒரு நபரை பார்த்து நீ மனம் திரும்புன்னு சொல்றதுக்கு பயம். கிறிஸ்துதான் தேவன் சொல்றதுக்கு பயம். எல்லாரும் ஏதோ இந்த நாளிலே பார்க்கும் போது ஐயோ நம்ம எப்படி கிறிஸ்துவை அறிவிக்கிறது? நம்ம இந்திய தேசத்துல இவ்வளவு பெரிய அழிவு இருக்கிறது, இவ்வளவு பெரிய வியாதி இருக்கிறது, அது பெருகி கொண்டே போகிறது. எல்லாரும் கேட்கிறாங்களே ஏன் இயேசு ஒண்ணுமே செய்யலன்னு. நீ மனம் திரும்பு. ஆண்டவர் யாருன்னு காட்டுவாரு? தேவாதி தேவனாகிய கர்த்தரே தேவன். நீ மனம் திரும்பி சொல்லுகிறான். வாசிங்க. ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பு. உன்னுடைய பாவம் மன்னிக்கப்படணும். இன்னைக்கு தேசத்தின் பாவம் மன்னிக்கப்படணும். எத்தனை காரியங்கள் தேவனுக்கு பிரியமில்லாமல் இந்த இந்திய தேசத்தில் இருக்கிறது. ஒருவேளை இதெல்லாம் தான் காரணம்னு சொல்லுகிற தைரியம் இல்லை. எத்தனை காரியங்கள் இருக்கிறது தேசத்துல. பாவங்கள் மன்னிக்கப்பட முதலாவது மனம் திரும்பு. பாவம் மன்னிக்கப்படணும் சொல்லுகிறான். வாசிப்போம். பாவம் மன்னிப்புக்கு என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். பரிசுத்த ஆவி. ஞானஸ்நானம் எடு, மனம் திரும்பு, பாவம் மன்னிப்பை பெறு. இயேசுவின் நாமத்திலே நீ ஞானஸ்நானம் எடுத்துக்கோ. இப்பதான் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை பேசுகிறான். அந்த பெந்தேகோஸ்தே என்ற நாள் வந்த போது அவர்கள் எல்லாம் மேல் வீட்டு அறையில அங்கே 120 பேர் அங்கே 10 நாட்கள் உட்கார்ந்திருந்தாங்க. அவர்கள் மீது அக்கினியாய் அபிஷேகம் இறங்கின போது அந்நிய பாஷையை பேசினார்கள்.
எழுந்து தைரியமாய் சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். ஒரு ரகசியத்தை அங்கே அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்கிறான், அப்பொழுது நீங்கள் ஆவியானவருடைய வரத்தை பெறுவீர்கள். இன்றைக்கு நமக்கு தேவை இந்த வரங்களும் அபிஷேகம் தான். நீ அபிஷேகத்தை பெறும்போது அங்கே அதோடு கூட அங்கே பேதுரு பேசுகிறோம், வரம் அபிஷேகம் உனக்கு வரத்தை கொண்டு வரும். அது என்ன வரமா? நீங்க வாசிக்கும் போது 1 கொரிந்தியர் 12 எழுதுகிறார். 1வது வசனத்துல இருந்து வாசி கேட்போம். அன்றியும் சகோதரரே, ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்க அறியாமலே இருக்க எனக்கு மனதில்லை. நீங்கள் அஞ்ஞானிகளாய் இருந்தபோது ஊமையான விக்கிரகங்களிடத்தில் மனதை செலுத்தினீர்கள் என்று. நீங்க அஞ்ஞானியா இருந்த, அறிவில்லாம இருந்த, அப்படி என்ன செய்து தைரியமாய் அந்த அபிஷேகம் உள்ள வந்தா தைரியமாய் பேசுவேன், பயப்படவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும் பயப்பட மாட்டேன். இதை பார்த்தீங்கன்னா உலகம் நம்மள கேவலமாய் பேசுது. நம்ம அப்படி ஒண்ணும் பேசுவேனா? கேவலமாய் பேசாத. ஒருவேளை உலக மனுஷன் அஞ்ஞானி பேசுற போல பேசாத. ஆண்டவரை குறித்து, ஆவிக்குரிய நபரை, அன்பை குறித்து பேசு. தேவனுடைய வல்லமையை குறித்து பேசு. உன்னுடைய பாவம் மன்னிக்கப்படணும்னு சொல்லு. இன்னைக்கு தலைமுறை தலைமுறையா சாபங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆனா உணர்வற்ற நிலை. அபிஷேகத்தை பெறணும். இன்னைக்கு பணம் சம்பாதிக்கணும் எல்லாருக்குமே ஆசை. அது தேவ பிள்ளையா இருந்தாலும் சரி, உலக மனுஷனா இருந்தாலும் சரி, சம்பளம் வேணும். எனக்கு நான் வாழணும். தேவ பிள்ளையே, நீ வாழ்கிறதுக்கு சம்பளத்தை விட உனக்கு அபிஷேகம் வேணும். நீ கிறிஸ்துவை அறிந்திருந்தால், நீ ஒருவேளை இன்றைக்கு அபிஷேகத்தை பெறாமல் இருந்தா, நான் கிறிஸ்துவை அறிந்திருக்கிறேன்னு சொல்றதுல பிரயோஜனமே இல்லை. மிக அழகாக அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். வாசி கேட்போம். மனதை செலுத்தினீர்கள் என்று உங்களுக்கு தெரியுமே. ஆதலால் தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவன் என்று சொல்ல மாட்டான் என்றால் பரிசுத்த ஆவியினாலே அன்றி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாது என்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். இன்னைக்கு நிறைய பேரு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுனதெல்லாம் அப்படியே கையில பிடிச்சுப்பாங்க. சொல்லுவாங்க, பவுல் இப்படி எழுதியிருக்கிறாரு, இப்படி சொல்லியிருக்கிறாரு, இதை செய்யணும்னு சொல்லியிருக்கிறாரு, அதை செய்யணும்னு சொல்லியிருக்கிறாருன்னு நிறைய காரியம் சொல்றாங்க. அப்போஸ்தலனாகிய பவுல், ஆவியானவர் உனக்கிட்ட இல்லைன்னா, நீ அபிஷேகத்தை பெறாத நபரா இருந்தேன்னா, இயேசுதான் தேவன், கர்த்தர் தான் தேவன், நீ சொல்லாதன்னு சொல்ற. நீ சொல்லாத. இந்த பெந்தேகோஸ்தே நாளில விசேஷமான ஒரு செய்தி. தேவ பிள்ளையே, உனக்கு அபிஷேகம் இல்ல, நான் அபிஷேகப்படலைன்னா நான் தேவ பிள்ளைன்னு சொல்லாத. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், ஏன் சொல்லக்கூடாது? நீ திருப்பி கேட்டினா, உன்னால் அன்பா இருக்க முடியல, மற்றவர்களை நேசிக்க முடியல, மற்றவர்களை மன்னிக்க முடியல, நீ சுயத்துல ஓடுகிறாய், உனக்கென்று ஒரு வட்டத்தை வைத்துக் கொண்டு இருக்கிறாய், நீ தேவ பிள்ளையாய் செயல்பட முடியல. உன்னை போல பிறனியை நேசின்னு ஆண்டவர் சொன்னாரே, உன்னால நேசிக்க முடியாவிட்டால் இயேசுவின் பிள்ளை எப்படி சொல்லுவாய்? சொல்லக்கூடாது. வேதம் சொல்லுது, சொல்லாத. சுயநலவாதியாய் வாழ்கிற ஆட்கள், தனக்கென்று வாழ்கிற ஆட்கள், நான் எனக்கு என்னுடையது என்று வாழ்கிற ஆட்கள் எல்லாம் இயேசு தேவன் சொல்லாதே. அபிஷேகம் உள்ளே வரும் என்று சொன்னார், ஆவியானவர் உள்ளே வருவார் என்று சொன்னார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நீ அப்படிப்பட்ட நபராய் இருப்பாய் என்று சொன்னார், இயேசுதான் கர்த்தர் என்று சொல்லக்கூடாது என்று சொல்லுகிறார். சொல்லக்கூடாது அப்படின்னா என்ன சொல்ல விரும்புகிறார்? சொல்லிக்கிட்டே இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற ஆட்கள், நல்ல நீதிமான்களை போல பேசிக்கொண்டே பாவ மன்னிப்பை பெறாத ஆட்கள், கிறிஸ்துவை ருசித்தும் கூட, அவருடைய நல்வார்த்தைகளை ருசித்தும் கூட அவரை மறுதலிக்கிற ஆட்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? இப்படியே உன் காலம் முடிய போகிறது, இப்படியே எங்க போவ, தேவனுக்கு எங்க போவ? நிறைய பேர் நினைக்கிறாங்க. என்ன கூட நிறைய பேர் கேட்கிறாங்க, இவர் கிறிஸ்துவரா இருக்கிறாரு, இப்ப செத்துட்டாரு, பரலோகம் தானே போவாரு, போவாரா போக மாட்டாரா? எனக்கு தெரிஞ்ச ஒரு வசனம் வேதம் சொல்கிறது, நீ மீட்கப்பட்ட நாடுக்கென்று உனக்கு முத்திரையாய் கொடுக்கப்பட்ட ஆவியானவர், அபிஷேகம். உன்னை தேவன் மீட்டாரியா, அதுக்கு ஒரே அடையாளம் அபிஷேகம் தான். அபிஷேகம் தான். நீ அபிஷேகப்பட, நீ அந்நிய பாஷையில பேசுறியோ இல்லையா, அந்நிய பாஷை என்பது அடையாளம் தான். உன் மீது ஆவியானவர் இருப்பார் என்று சொன்னா அது மற்றவங்களுக்கு, உலக மனுஷனுக்கே தெரிஞ்சிடும். உடைய அன்பு வெளிப்படும்,
உடைய அன்பு வெளிப்படும். இங்க ரெண்டு காரியங்களை அப்போஸ்தலனாகிய பவுல் மிக அழகா எழுதுகிறார். பெந்தேகோஸ்தே நாள்னா என்னது, பெந்தேகோஸ்தே நாள்ல என்ன நடந்தது, பெந்தேகோஸ்தே நாளுக்கும் பழைய ஏற்பாட்டுக்கும் என்ன வித்தியாசம்? தேவையில்லை, தேவையில்லை. ஆவியானவர் ஒருவர் உண்டு என்று விசுவாசிக்கிறார். தேவ ஆவியானவர் உங்களுக்கு அனுப்பேன்னு இயேசு சொன்னார். அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். அபிஷேகம் நுகங்களை முறிக்கும். அபிஷேகம் இல்லைன்னா நான் இயேசுடைய பிள்ளைன்னு சொல்லாத பொய் சொல்லிக் கொண்டு இன்னைக்கு அசுத்தமான கிரியைகளை நடப்பித்துக் கொண்டு உலக மனுஷனை போலவே இருந்து கொண்டு நானும் இயேசு பிள்ளைதான்னு சொல்ல வேண்டாம், சொல்ல வேண்டாம். அங்கே சொல்லுகிறான், நீங்க சொல்லக்கூடாது, சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றார். உங்களுக்கு தெரிவிக்கிறேன். சொன்னா என்ன அர்த்தம்? இன்னும் கொஞ்சம் உனக்கு இருக்கிற பிரச்சனை மேல இதையும் ஒரு பிரச்சனையா நீ சேர்த்துக்குவ. தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காத, தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. உன்னால திருந்த முடியல, உன்னால பாவத்தை விட முடியல, அசுத்த காரியங்களை விட முடியல, அன்பு நிறைந்த நபராக இருக்க முடியல, சண்டை போடாம இருக்க முடியல, மற்றவங்களுக்கு எதையுமே கொடுக்க முடியல, சுயநலவாதியாவே வாழ்ந்துட்ட, நான் இப்படியே இருந்து இப்படியே சாக போறேன்னு சொல்றேன். அப்புறம் என்னத்துக்கு இயேசுடைய பேரை யூஸ் பண்ற? பண்ணாத, பண்ணாத. போதும், நீ சம்பாதித்து வைத்திருக்கிற சாபமே இன்னும் 10 தலைமுறைக்கு வரும். இன்னும் புதுசா சாபத்தை எல்லாம் சேர்த்து வைக்காத. ஒருவேளை கடுமையா இருக்கலாம், உங்களுக்கு உள்ளே வலி இருக்கிறது, வேதனை இருக்கிறது. இயேசுடைய பிள்ளை, இயேசுடைய பிள்ளை இன்னைக்கு இந்திய தேசத்துல சொல்லிக் கொண்டு ஒரு கூட்டம் அலைந்து கொண்டு இருக்கிறோமே, நீங்களும் நானும் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அன்பை வெளிப்படுத்த முடியாத நிலை, அன்பை வெளிப்படுத்த முடியாத நிலை, மற்றவர்களை மன்னிக்க முடியாத நிலை, மற்றவர்களை நேசிக்க முடியாத நிலை. ஒரு குடும்பம் சொன்னா குடும்பத்துல கொடுத்த எல்லாரையும் நேசி, உனக்கு பிடித்த ஆட்களை மட்டும் நேசிக்கணும்னா இயேசுடைய பிள்ளைன்னு சொல்லாத. நோவாவின் நாட்களில அவனை பேழைக்குள்ள வச்சு அடைச்சார் தேவன். அடிக்கடி நான் யோசிக்கிறது உண்டு. அந்த குடும்பத்துல 8 பேர் இருந்தாங்க, 8 பேர் உள்ள இருந்தாங்க. அவனுக்கு பழக்கம் இல்லாத அசுத்தமான மிருகங்கள் கூட உள்ள இருந்துச்சான், சுத்தமானவர்களும் இருக்குதான், எல்லாம் இருந்திருக்கும். உள்ள இருக்க கற்றுக் கொடுத்தார் தேவன். கற்றுக்கோ தேவ பிள்ளையே. கொடுக்கப்பட்ட அந்த 120 பேர் மேல் வீட்டு அறையில இருந்தாங்க. நீங்க பார்த்தீங்கன்னா ஊழியம் செய்த போது அவங்க ஊழிய பாதையில எத்தனை டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்ததுன்னு உங்களால் படிச்சீங்கன்னா, வேதத்தை படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஆனாலும் அவர்கள் அங்க ஒருமனப்பட்டவர்களாய் அமர்ந்திருந்தாங்க. அவ்வளவு அன்பு நிறைந்த ஆட்களாய் இயேசுக்கு பின்னாடி மாறினாங்க. அது முன்னாடி இருந்த எல்லாமே மாறிச்சு, எல்லாமே மாறிச்சு. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், வாசிக்க தொடர்ந்து, வரங்களில் வித்தியாசம் உண்டு, ஆவியானவர் ஒருவரே, வரங்களை கொடுக்கிறவர். ஆவியானவர் வரங்களை வித்தியாசமான வரங்கள். ஒருவேளை வரம் இருக்கணும், சும்மா இருக்கக்கூடாது. நீ அபிஷேகம் பெற்றுக்கொண்டாய் என்று சொன்னால் அந்த அபிஷேகமே ஒரு வரம் தான். அந்த அபிஷேகமே உன் வாழ்க்கை மாற்றும் வல்லமையான தேவ பிள்ளையாய் மாறியிருப்பேன், வல்லமையாய் மாறியிருப்பேன். அந்த வசனம் சொல், வேகமாய் வாசிப்போம். 10 வாசிக்க. வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தர் ஒருவரே, வித்தியாசம் உண்டு, எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே, ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனுடைய பிரயோஜனத்திற்கு என்று அளிக்கப்பட்டிருக்கிறது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அப்படி இந்த இந்திய தேசத்தையே கொண்டு வந்து இயேசுக்குள்ள மாற்றணும்னு சொல்ல, முதல்ல உன்னுடைய வாழ்க்கையில நீ ஜெயிக்க, உனக்கு பிரயோஜனமா இருக்க. இங்க வாழ்ந்தாலும் ஜெயிக்கணும், செத்தாலும் பரலோகம் போகணும். அபிஷேகம் வேணும். முதல்ல தனி நபர் பிரயோஜனம், அது தனி நபருக்கு பிரயோஜனம். மறுதளித்துக் கொண்டிருந்த பேதுரு, ஒளிந்து கொண்டிருந்த பேதுரு போய் வலைய போட்டு நிர்வாணமாய் அங்கே இருந்தான்னு வாசிக்கிறான். வலையை போட்டு அங்க மீன் பிடித்துக் கொண்டிருந்த பேதுரு, அவனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், பேதுரு, நான் உன்னை நேசிக்கிறேன், நீ என்ன நேசிக்கிறியா? சகோதரி, நீங்க யாரா இருந்தாலும் இயேசுவை நேசிக்கிறீங்களா? ஒரு வரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அபிஷேகம் நமக்கு பிரயோஜனமாய் இருக்கும்படி இந்த வசனம் சொல்லுகிறது. ஆவியானுடைய அனுக்கிரகம் அவனுடைய பிரயோஜனத்துக்கு என்று அளிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமோ, வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே அறிவை உணர்த்தும் வசனமோ, வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே விசுவாசமோ, வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும்
சக்தியும் வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும் வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும் வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும் வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. இவைகளை எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். குணமாக்குகிறது ஒரு வரம், வசனங்களை போதிக்கிறது ஒரு வரம், ஒருவேளை வியாக்கியானம் பண்ணுகிறது ஒரு வரம், பற்பல பாஷைகளை பேசுகிறது ஒரு வரம். இந்த வரங்களை எல்லாம் நடப்பிக்கிறவர் தேவனும் ஆவியானவருமே. அவனவனுக்கு அவர் பகிர்ந்து அளிக்கிறாரா? நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார் நமக்கு தெரியும். ஒருவேளை இதுவரைக்கும் அபிஷேகத்தை பெறாமல் இருந்தா பணத்துக்காகவே ஓடிக்கொண்டிருந்தார். அப்படியே ஒட்டஞ்சு அழறாங்க ஒரு சிலர், ஒட்டஞ்சு அழறாங்க. என்ன சொல்றாங்க? 10 வருஷம் வேலை பார்க்குறேன், எனக்கு 50,000 தான் சம்பளம் கொடுக்குறாங்க, ஒரு கொஞ்சம் கொடுத்தா நல்லா இருக்கும். நான் சில இடத்துல கேட்கறது உண்டு, அந்த 50,000 உங்களுக்கு போகுது இல்லையா? அது ஒரு பக்கம் இருக்கட்டும் சிஸ்டர், நிறைய சேவிங்ஸ்லாம் இருக்குது. ஓ, சேவிங்ஸ் இருக்குது, 50,000 பத்தல, 10 வருடம் ஆயிடுச்சு, ஆனா அந்த சம்பளம் உயரவில்லை என்பது உன்னுடைய கவலை. நீ ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆச்சு? இன்னும் நீ தேய்ச்சிக்கிட்டே போறீங்க. எந்த ஒரு வளர்ச்சியும் இல்லாத நிலை, சபிக்கப்பட்ட நிலை. ரட்சிக்கப்பட்டு சொல்லியாச்சு, ஞானஸ்தானம் எடுத்துட்டேன்னு சொல்லியாச்சு, அந்த சர்டிபிகேட் போதாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் ஞானஸ்தானம் எடுத்துட்டனாலே நம்ம குவாலிஃபைடு நினைச்சுக்கிறாங்க, அந்த சர்டிபிகேட் போதாது. நீ ஞானஸ்தானம் எடுத்துச்சின்னா அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் அறிவு அடைந்தவனாய், ஞானம் பெற்றவனாய், அபிஷேகப்பட்டவனாய், நாங்க இப்ப என்ன செய்யணும்னு கேட்டபோது தெளிவா சொல்லிட்டாரு. உன் மனம் திரும்பு, பாவ மன்னிப்புக்கு என்று கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் எடு, அப்போ நீ பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். இதை தெளிவுடையவர்களாய் கேளுங்க. ஞானஸ்தானம் எடுத்துட்டு சிஸ்டர், நிறைய பேர் சொல்றாங்க எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது சிஸ்டர், கிடைக்கவே மாட்டேது. எப்படி கத்துக்கிறியா? அது என்ன பிராக்டிஸ் தான். நிறைய பேர் சொல்லி தராங்களாமா, இப்படி இப்படி பிராக்டிஸ் பண்ண, சவுக்கு எடுப்பாராண்டவர். நீ வாஞ்சையோடு கேட்கும்போது கடைசி நாளில மாம்சமான யாவர் மேலுமே ஆவியை ஊற்றுவேன், மாம்சமான யாவர் மேலுமே ஆவியை ஊற்றுவேன். கடைசி நாளுக்கு நிறைய பேர் போறாங்க, இதெல்லாம் அடையாளம் 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 அடையாளம். கடைசி நாளா இருக்கட்டா? அபிஷேகப்பட்டவா நீங்களோ நானும்? அபிஷேகம் இல்லாமல் பிரயோஜனம் இல்லை. அங்கே அபிஷேகப்பட்டவர்களை என்ன செய்தார்கள்? முதலாவது சுவிசேஷத்தை அறிவித்தார்கள், கிறிஸ்துவுக்குள்ளாய் ஜனங்களை நடத்தினார்கள், தைரியமாய் பேசினார்கள். அடிச்சாங்க, அவங்கள தலை கீழே சிலுவையில் அடிச்சாங்க, பயப்படவே இல்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் வரங்களை குறித்து எழுதுகிறார். இன்னொரு கடைசியாய் கூட அவர் எழுதும்போது கனிகளை குறித்து எழுதுகிறார். வாசித்து முடிப்போம். நம்ம வாசிக்கலாம். கலாத்தியர் 5வது அதிகாரத்துல நம்ம வாசிப்போம். கலாத்தியர் 5வது அதிகாரம் 16வது வசனத்துல இருக்கு. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது நிறைவேற்றாதிருப்பீங்க. இப்ப பார்த்தீங்கன்னா ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்க, அப்பதான் நீங்க மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீங்க. நிறைய பேர் சொல்றாங்க, விட்டுறணும்னு நினைக்கிறேன், நான் திருந்தணும்னு நினைக்கிறேன், நான் பரிசுத்தமா இருக்கணும்னு நினைக்கிறேன், என்னால முடியாது. உங்களால முடியாது. ஏன்னா நீங்க மனுஷகத்திலே நின்று அப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க. இயேசு தெளிவாய் சொல்லிவிட்டு போனா, நான் போனா உங்களுக்கு நலமா இருக்கு. இதுவரைக்கும் நான் கூட இருந்தேன், இப்ப நான் பரலோகத்துக்கு போகிறேன், நான் போகிறது உங்களுக்கு நலமா இருக்கும். ஒரு தேற்றரவாளனை அனுப்புகிறேன், அவர் உங்க கூட இருந்து சரியாய் நடத்துவார். இதை செய், இதை செய்யாதே, இதை பேசி, இதை பேசாதே, இங்க போய் இங்க போகாதே என்று சொல்லி நடத்துகிற தேவ ஆவியானவர், சகல சத்தியத்துக்குள்ளேயும் நடத்துகிறவர். நீங்க பெற்றுக்கொண்ட ஆவியானவரே உங்களுக்கு போதித்து நடத்துவார். மத்த யாரும் புத்தி சொல்ல வேண்டாம்னு வேதம் சொல்கிறது. ஆமென். இந்த வசனம் இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்க, அப்பொழுதுதான் மாம்ச இச்சைகளை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. இப்போ 2 இருக்கு, ஒன்னு ஆவி, இன்னொன்னு மாம்சம். யாரை மேற்கொள்றது, அல்லது யாராலே யாரை மேற்கொள்ள முடியும்? தேவ பிள்ளையே, நீ யாருக்கு சப்போர்ட்டா நீ நிக்கிற போதல்ல, இன்னைக்கு எல்லாருக்கும் மாம்சம் தான். ஆவியானவர்னால என்ன பிரயோஜனம்? ஆவியானவர் யாரு? அவர் என்ன தருவாரு?
நீ செத்தா பரலோகம் போவியா, செத்த பிறகு பார்த்துக்கலாம். இன்னைக்கு சொல்றாங்க நிறைய பேர், செத்த பிறகு நீ உயிரோடு இருக்கும்போது. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதுகிறார் 8வது அதிகாரத்துல, மாம்ச சித்தி மரணம், ஆவியின் சித்தியோ ஜீவனும் சமாதானம். நீ வேண்டிக் கொள்ளது இன்னதென்று அறியாத போது அவர் எண்ணுக்கடங்காத வாக்குக்கடங்காத பெருமூச்சுகளோடு உனக்காக வேண்டுதல் செய்கிறார். உனக்கு ஜெபம் பண்ணவே தெரியாது, அவர் ஜெபம் பண்றார் உனக்காக, அவர் உதவி செய்கிறார். தொடர்ந்து சொல்லும்போது சொல்கிறார், வாசி கேட்போம். விரோதமாய் போய் செய்கிறது, நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. பாத்தீங்களா? பைபிள் வாசிப்பேன்னு நினைப்பீங்க, செய்ய விடாது. ஒழுங்கா இருக்கணும்னு நினைப்பீங்க, இருக்க விடாது. இது போராடி கொண்டே இருக்கிறது. மாம்சமும் அங்கே ஆவியும் ஒன்றுக்கொன்று போராடுகிறதா. அடுத்த வசனம், ஆவியினால் நடத்தப்படுவீர்கள் ஆனால் நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல, மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கிறது. வெளியே தெரிஞ்சிடும் தேவப்பிள்ளையே, மாம்சத்தின் கிரியைகள் எல்லாம் வெளியரங்கமாய் இருக்கிறது. அவையாவன எழுதுகிறார் ஒரு பெரிய லிஸ்ட். இதுல ஏதாவது இருந்தா விட்டுருங்க, மனத்துருங்க. வாசிப்போம். அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், கலியாட்டங்கள் முதலானவைகள். இதெல்லாம் ஒரு லிஸ்ட். எல்லாம் மாம்சம். பொறாமப்படுறது, சண்டை போடுறது, பிரிவினைகள், கலியாட்டங்கள், எல்லாம் அப்படியே விக்கிரக ஆராதனை, நிறைய சொல்லிட்டு சொல்றாரு. இவைகள் எல்லாம் இப்படிப்பட்டவைகளே. வாசிப்போம். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவன் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. ஒருவேளை இந்த நாளில பெந்தேகோஸ்தே நாள் அபிஷேகம் எப்படி பெற்றுக்கொள்றது, எப்படி பெற்றுக்கொண்டாங்க, எங்க எழுதப்படுறது எல்லாம் தெரிஞ்சு நம்ம பசங்க எல்லாம் என்ன செய்யும், ஸ்கூலுக்கு போகும், மொத்த புக்கு அந்த போர்ஷன் முழுசு முடிச்சிருவாங்க. ஒண்ணுமே மண்டையில ஏறாது. நல்லா படிச்சிருக்கோம், உள்ள இருந்து 10 கேள்விதான். மிக முக்கியமான அவசியமான அந்த சப்ஜெக்ட் கேட்ட 10 கேள்வி கேட்டா அது படிச்சிருக்காது. தேவையானது ஒன்னே ஒண்ணுதான், பிதாவாகிய தேவன், குமாரனாகிய கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர். இந்த நாளிலே பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளாம நீ மாம்சத்துல வாழ்ந்துட்டு இருந்தா, இந்த லிஸ்ட்ல இருக்கிற ஏதாவது ஒண்ணு இருந்தா கூட தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை. யாரையும் போய் கேட்காதீங்க, இவர் பரலோகத்துக்கு போயிருப்பாரா இல்ல எங்க நரகத்துக்கு போயிருப்பாருன்னா இந்த லிஸ்ட்ல ஏதாவது அவர்கிட்ட இருந்துச்சான்னு பாருங்க. நமக்கே நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம். இன்னைக்குதான் எல்லா டெஸ்டும் வீட்லயே பண்ணிக்கலாம். இதை உட்கார்ந்து டெஸ்ட் பண்ணு. நீ பரலோகத்துக்கு போவியா, ஆசீர்வாதமான நபரா, ஆவிக்குரிய நபரா, தேவ பிள்ளையா, தேவன் உண்மையில் பிரியமாய் இருக்கிறாரா, நீ ஜெபம் பண்ணா கேட்பாரா, ஆவியின் சிந்தை இருக்குதா, வரங்கள் இருக்குதா, அபிஷேகம் இருக்குதா, உன்னுடைய வல்லமை என்னென்ன பேசிட்டு இருக்கிறது உட்கார்ந்து, எதையோ பேசுறது. ஆனா பேசுகிறவர்களை பார்த்தா நம்மளாம் கையை கட்டிட்டு இவரெல்லாம் நீதிமான்கள், இவங்கெல்லாம் பரிசுத்தவான்கள், இப்படியே ஏமாந்துட்டோம். இனி ஏமாறாதீங்க. வெளி தோற்றத்தை பார்த்து, வெளியில பேசுற பேச்சை பார்த்து, நடக்கையை பார்த்து இதெல்லாம் ஏமாறாத தேவப்பிள்ளை. உனக்கு அந்த பகுத்தறிகிற அறிவு வேணும்னு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். யாரா வேணா இருக்கட்டும், இந்த தேசத்தை ஆளுகிற தலைவனாக வேண்டுமானால் இருக்கட்டும், எவ்வளவு பெரிய நபராய் வேண்டுமானால் இருக்கட்டும், நீ தேவப்பிள்ளையானால் இவன் யார், இவனுடைய தன்மை என்ன, இவனுடைய சுபாவம் எது, இவனுடைய ஆவி எப்படிப்பட்ட ஆவி என்பதை பகிர்ந்தறிகிற அறிவை ஆவியானவர் உனக்கு கொடுத்திருக்கிறார். இந்த அபிஷேகத்தை கேட்டு பெற்றுக்கொள். ஒரு ஆளை பார்த்தோன்னு நீ ஜட்ஜ் பண்ணிருக்க, இது இப்படிப்பட்ட ஆவி உடையது. அடுத்து சொல்கிறார், வாசிங்க. தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்கிறதுக்கு வாசிப்போம். நான் சொன்னது போல இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆவியின் கனியோ, ஆவியின் கனியை குறித்து பேசுகிறான். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவருக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, நீ ஆவிக்குரிய நபராக இருப்பாய் என்று சொன்னா அந்த கனி உடைய நபராக இருப்பாய். ஆவியின் கனி அன்பு, ஆவியின் கனி அன்பு. தேவன் அன்பாகவே இருக்கிறான். அந்த அன்பு இருக்குதா, அன்பு இருக்குதா? ஒரு சிலர் சொல்லும்போது சொல்றாங்க,
சிஸ்டர் என்னை பார்த்தா மூச்சு திருப்பி போறாங்க சிஸ்டர். அது ஒரு கனி, அது உள்ளுகளுக்குள்ளாக இருக்கிற அந்த கசப்பு நிறைந்த கனி. அப்படிதான் போகும். என்னை பார்த்தா பேச மாட்டாங்க. பேச வேண்டாம், பேச வேண்டாம். நீ தேவ பிள்ளை, நீ தேவ பிள்ளை. ஆவியின் கனி உன்னில் வெளிப்படலாம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், நிச்சயம். நீ உட்கார்ந்து அபிஷேகம் இருக்குது அப்படின்னு சொல்றாள். இதெல்லாம் இருக்குதா? நமக்குள்ள இருக்குதா? நிதானி தருங்க, நிதானி தருங்க. அடுத்த அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நீங்க வாசிக்கும்போது வாசிக்கிறோம், கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். எனக்கு ஆசையா இருக்குது, கொஞ்ச நேரம் பண்றேன், கொஞ்ச நேரம் பார்க்கிறேன், கொஞ்ச நேரம் போறேன். இதெல்லாம் நீ கிறிஸ்துவை உடையவன் அல்ல. அந்த உன்னுடைய ஆசை இச்சை அப்படியே உன்னை இழுக்கும் போது சிலுவையில் அடிக்கணும். அதை சிலுவையில் அடிக்கிறான். கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நாம் ஆவியினால் பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம். அடுத்து சொல்கிறார், வாசிங்க. வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரை ஒருவர் கோபமூட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம். ஒருவரை ஒருவர் கோபம் ஊட்டாம, வீண் புகழ்ச்சியை விரும்பாம, ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்கிறது. நிறைய எழுதுறார் அப்போஸ்தலனாகிய பவுல். 3 காரியங்கள் உங்கள் இருதயத்தில் பதிக்க விரும்புகிறேன். அபிஷேகம் பெற்றுக்கொள்ளலாம் ஒவ்வொரு நபரும். இல்லைன்னா நான் இயேசுவின் பிள்ளைன்னு சொல்லக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையை மற்றவர்களுக்கு இடரலாக இருக்கும்போது நான் தேவ பிள்ளைன்னு சொல்லக்கூடாது. 2வது காரியம், அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட நீ மற்றவர்களுக்கு இயேசு தான் தேவன் என்பதை அறிவிக்க வேண்டாம். ஆவியானுடைய வரங்கள் உண்டு என்பதை சொல்லணும். ஆவியின் கனிகளை குறித்து பேசுறோம். மாம்ச சிந்தை, மரணம், மாம்சத்துக்குரியவைகள் இவைகள் எல்லாம் அழிவை கொண்டு வரும், தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்பதை அறிவிக்க வேண்டும். அன்றைக்கு ஆதி அப்போஸ்தலர்கள் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட அந்த பெந்தெகோஸ்தே நாளிலே எழும்பி இந்த பகுதி அந்த அவர்கள் இருந்த அந்த தேசத்தை கலக்கினார்கள். கிறிஸ்துவே தேவன் என்பதை வெளியரங்கமாய் அவர்கள் அங்கே வெளிப்படுத்தினதை பார்த்து இன்றைக்கு கூட இந்த இந்திய தேசத்தில் இப்படிப்பட்ட நெருக்கமான இந்த காலங்களில் நம்ம எல்லாம் தேவ பிள்ளைகளாய் அபிஷேகப்பட்டவர்களாய் சாட்சிகளாய் வாழ்ந்து நம்முடைய மாம்ச இச்சைகள், மாம்ச பிரகாரமான சிந்தைகளை எல்லாம் எடுத்து போட்டு ஆவிக்குரிய நபர்களாய் நம்ம இந்த உலகத்தை ஜெயிக்கிறவர்களாய் இந்த இந்திய தேசத்தை அழிவிலிருந்து மீட்கிற அபிஷேகத்தை பெற்றவர்களாய் தொடர்ந்து ஜெபிப்போம், ஜெயமெடுப்போம். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மலக்கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, ஆண்டவரே, இந்த கால வேளையில எங்களை எல்லாம் அபிஷேகித்து உடைய பிள்ளைகளாய் உடைய ஜனங்களாய் எனக்கு சாட்சிகளாய் நீர் வைத்திருப்பதற்காக நன்றி. தொடர்ந்து உண்மை அறிவிக்கிறவர்களாய், தொடர்ந்து அன்பு நிறைந்தவர்களாய், உண்மையே வெளிப்படுத்துகிறவர்களாய் எங்களை இன்னும் அதிகமாய் மாற்றணும். உமக்கு பிரியமில்லாதவர்கள் எங்கள் வாழ்க்கையில் இருந்தால் இன்னும் எங்களை கழுவி பரிசுத்தமாய் இருக்கிறவர்கள் இன்னும் பரிசுத்தமாகுன்னு சொன்னீங்க. பரிசுத்தத்துக்கு நேராக உம்முடைய பிள்ளைகளாய் ஆண்டவரை வரங்களினாலும் வல்லமையினாலும் எங்களை நிரப்பி ஆவியின் கண்ணிகள் இன்னும் வளர்ந்து பெருகும்படி செய்து சாட்சியாக இருந்து இந்த இந்திய தேசத்தை ஆண்டவரை இந்த கொள்ளை நோயிலிருந்து முற்றிலும் தப்புவிக்கும்படி சொல்லிக்கிறேன். சாட்சி உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நம்மளாம் சேர்ந்து சொல்வோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே கர்த்தர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்யமும் வழிநடத்தும் சமாதானமும் நம் அனைவரோடும் உலகத்தில் உள்ள சகல பரிசுத்தவான்களோடும் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பார். ஒரு வார்த்தை சொல்லி கடந்து போங்க. God bless. God bless.